இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மற்றும் முகமது சலீம் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன் வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவரை கைது செய்தது. பின்னர் ஆகஸ்ட் மாதம் அவரது சகோதரர் முகமது சலீம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி சுந்தரமோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய நிர்வாகியாக இருப்பதால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு உள்ளதால் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று நீதிபதி சுந்தரமோகன் தீர்ப்பளித்திருக்கிறார். அப்போது டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவினுடைய தீர்ப்பை முன்னுதாரணமாக வைத்து இருவருக்கும், அதாவது ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீமுக்கு ஜாமீன் வழங்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.